செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை குறித்த விவரங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இதையடுத்து விரைவில் அவருக்கான தண்டனை விவரங்கள் வாசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ விரைவில் தண்டனை விவரங்கள் வெளியாகும்னு சொல்லப்படுகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? அவர் இப்போ அழைத்து வரப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்புடைய விவரங்களை அறிவிக்க இருக்கிறார். இந்த வழக்கில் ஏற்கனவே ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட இருக்கிறது, தண்டனையுடைய விவரங்களை நீதிபதி ராஜலட்சுமி அளிக்க இருக்கிறார். அதற்காக புழல் சிறையிலிருந்து ஞானசேகரன் தற்பொழுது மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். சரியாக 10:30 மணிக்குள் இந்த தண்டனை விவரங்கள் வெளியாகும் என்று தகவலானது வெளியாகிறது. ஏற்கனவே ஞானசேகரனுக்கு இந்த வழக்கில் 11 பிரிவுகளின் கீழ் அவர் குற்றம் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவரை குற்றவாளி என்று மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்ற வளாகத்திற்கு நீதிமன்ற அறைக்கு வர இருக்கிறார். அப்போது தண்டனை விவரங்களை முதல் வழக்காக இந்த வழக்கை எடுத்து இதற்கான தண்டனை விவரங்கள் அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கோகுல், இப்போ ஏற்கனவே அவர் 11 பிரிவுகளின் கீழே அவருடைய குற்றங்கள், அந்த குற்றவாளி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு விவரங்கள் தான் இன்று வெளியிடப்பட வேண்டும். இப்போ காவல்துறை தரப்பிலிருந்து உச்சபட்ச தண்டனை வழங்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது. தண்டனை எது போன்று வருவதற்கு இது போன்ற வழக்குகள்ல இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகளை ஒப்பிட்டு சொல்லும் போது என்ன மாதிரியான தண்டனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை பொறுத்தளவு 11 பிரிவுகளின் கீழ் குற்றவாளி என்று ஞானசேகரன் குற்றம் சுமத்தப்பட்டு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை, அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீதிபதியும் இது குறித்த ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஆயுள் தண்டனை இல்லாமல் அதற்கு குறைவான அதே பிரிவின் கீழ் அதற்கான தண்டனைகளை வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்போடு கோரிக்கையாகவும் இருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கிறார். ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களை நீதிபதி ராஜலட்சுமி வெளியிட இருக்கிறார்.